ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சி மூலமாக பேசுவதற்கு நீர் பாராட்டின தயவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். இம்மாதம் முழுக்க எங்களை அற்புதமாக வழிநடத்தி இந்த மாதத்தின் கடைசி நாளையும் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய தயவினாலே காணும்படியான சிலாக்கிய தந்தீர். புதிய மாதத்தையும் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பாடல்களை செய்தியை நீர் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி காட்சியை காண்கிற பிள்ளைகளோடும் நீர் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற பாடலை நாம் முதல் பாடலாக பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காக்கும். என் சுற்றியுள்ள கண்கள் அதை காக்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எங்களை உயர்த்த வல்லவர் நீர், எங்களை பெருகச் செய்வர் நீர். ரெகபோத் பெருகச் செய்கிறவர். பழகி பெருகுங்கள் என்று சொன்னவர்.
எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யுங்கள் என்று எங்களை அழைத்தவர். ஆமென். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுக்குரியவர் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தாவியானவரே, அப்படியா எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய ஆலோசனையிலே எங்களை நடத்துவீராக. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்துகிற எங்கள் துணையாளரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியிலே எங்களை நடத்தும் என்று பாடினோம். மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, எங்களுடைய வாழ்க்கையின் துணையாளரே, எங்களோடு கூட வருகிறவரே, உம்முடைய பாதையில் எங்களை நடத்த வல்லவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேச இருக்கிறீர். கர்த்தாவே, கடந்த 2 வாரங்களாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதை குறித்து நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறீர். உம்முடைய வசனங்களை கொண்டு எங்களோடு கூட பேசி வருகிறீர்.
நான் யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் யார் என்பதையும், நீர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன என்பதையும் எங்களுக்கு நீர் புரிய வைத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய எதிரி யார், எதிரி என்பவன் யார் என்பதை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் விளக்கி கூறுவதற்காக வசனங்களை குறித்து பேசுகிற பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல எங்களுக்கு. ஆமென். துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதியோடு எங்களுக்கு ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக செய்கிறவர் நீர், எங்களை ஆயத்தப்படுத்துகிற நீர். இந்த யுத்த வஸ்திரங்களை கொடுத்து, ஆமென், யுத்த வீரர்களாக எங்களை மாற்றுகிறவர் நீர். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தருகிறவர் நீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை மட்டுமே கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த 2 வாரங்களாக ஒவ்வொரு பகுதியாக, முதல் பகுதியில் நான் யார் என்பதை வேத வசனங்களை வைத்து நாம் பேசினோம். கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்கள் சொன்னார். எல்லாமே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையாக என்னவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்பதை குறித்து நாம் போன வாரத்தில் பேசினோம். அதில் முதல் வசனம், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு கூட உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இதுக்கு ஒப்புமையான, இதுக்கு ஒத்த 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதாய். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஒரு 15 பாயிண்ட்ஸை நாங்கள் முன்வைத்தோம் வசனங்கள் மூலமாக. இந்த நாளில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, வெற்றி பெறணும், எதன் மீது நம்ம வெற்றி பெற வேண்டும்? நமக்கு எதிரியாக நிற்பவன் யார்? நம்மை வீழ்த்த துடிப்பவன் யார்? எப்பொழுதும் நமக்கு அந்த போராட்டத்தை கொண்டு வந்து நம்மளை துவண்டு போகும்படியாக, நம்மை கவித்து விடும்படியாக நமக்கோட யுத்தம் பண்ணுகிறவன் யார்? அதை நாம் தெரிஞ்சிட்டோம்னா யுத்தம் எளிது. நம்ம விரோதியை பற்றி, நம்முடைய பகைஞனை பற்றி, நமக்கு எதிரியாகி வருகிறவனை பற்றி முழு விவரம் தெரிந்து கொள்கிற பொழுது ஒரு ஜெயம் எடுப்பதற்கு அது எளிது. அதைத்தான் எல்லாரும் செஞ்சுட்டு வராங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் அதை தான் செய்கிறாங்க. ஒரு பகை நாடினுடைய எல்லா விவரங்களும் முதலாவது தெரிந்து கொள்கிறார்கள். அவனுடைய படைபலம் என்ன, அவை எப்படிப்பட்ட, அவனுடைய இந்த முப்படையிலும் இராணுவம், கப்பற்படை, விமானப்படையினுடைய அதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குது, எத்தனை படை வீரர் இருக்கிறாங்க, இப்படி எல்லாவற்றையும் துப்பு துளக்கி எல்லாம் கைவசம் வச்சுட்டு தான் யுத்தத்துக்கே புறப்படுவாங்க. நாமும் கூட நம்முடைய எதிரி யார் என்பதை அறிந்து கொள்வது ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கார். படிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். போராட்டம் எங்கே இருக்கு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இப்படித்தான், இதனோடு தான் நமக்கு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு. இதெல்லாம் புதுசாக இருக்கு இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். கிறிஸ்துவ அறிந்தவர்கள், வேதத்தை படித்தவர்களுக்கு திட்டவட்டமாக தெரியும்.
இதனால் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, எதிரி மாம்சத்திலையும் ரத்தத்தோடு இல்லை, இப்படிப்பட்ட எதிரியோடு தான் நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய யுத்தமும் இருக்கிறது. அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று அதற்கு பிறகு எழுதப்பட்டு வருகிறத நம்ம படித்து பார்க்கலாம். அதை படித்து பாருங்கள். ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை அப்படி தரித்து கொள்வோமானால் ஆவி, சத்தியங்கிற பட்டயம், விசுவாசங்கிற கேடகம், இப்படி தலைச்சீரான எண்ணெய், எல்லாவற்றிலும் அழகாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு பின்னொரு வசனங்களில். அதை நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில் நேரம் இருக்கிற பொழுது அதை படித்து பாருங்கள். முக்கியமாக நீங்கள் அதை படித்து பார்க்கணும். ஏன்னா யுத்தத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுன்னா சரியான போராட்டத்தில் நாம் இருக்கணும். யுத்த காலத்தில் இருப்பதை போல் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆயத்தம்ங்கிற பாதரட்சை அதில் வருது. அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை படிப்போம். அதிலேயே அடுத்த 3-4 வசனத்தை படிப்போம். எபேசியர் 6:12, 13, 14, 15. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளில் அவளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். யாரு அவன்? அப்படி நம்மளோட எதிர்த்து வருகிறவன் யாரு? படிப்போம். அதில் தான் அந்த 12வது வசனத்தில் அழகாக சொல்லிவிடுது. சார், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, வானமண்டலத்தின், மறுபடியும் அந்த 12வது வசனத்தை படிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, இவன் யாரு? அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அழகாக கேளுங்க. ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 12-17 வசனங்களை படிக்கும். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அழகா ஜோடித்துக் கொண்டிருந்த நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இதுதான் ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணி வித்திருந்த அந்த கேருப். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய்.
உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். தள்ளப்பட்டான். தனக்கு பெருமை வந்துருச்சு. ஆண்டவருடைய அவன் உன்னதத்துக்கு ஏறுவேன், அவரோடு கூட இருப்பேன், அவருடைய ஸ்தானத்துக்கு ஏறுவேன்ட்டெல்லாம் சொல்லி அவருடைய மினுக்கி அவன் அழகு இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டவன், அப்படியெல்லாம் இருந்தவன். அவனுடைய குற்றம் காண வரைக்கும் அவன் அப்படிக்கெல்லாம் தான் இருந்தான். இப்படி என்ன கொண்டு அதனால் ஆண்டவர் அவனை தள்ளினார். அவன் தள்ளப்பட்ட பொழுது மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாம் படிக்கிற பொழுது அவனோடு கூட ஆண்டவர் படைத்த தூதர்களில் 1/3 கீழே தள்ளப்பட்டார். சாத்தான், லூசிஃபர் என்று சொல்லுகிறோம், இதில் கேரூப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்தான் ஏதேனில் அப்பொழுது மனுஷன் படைக்கப்பட்ட பொழுதும் அவன் உருவாக்கப்பட்டு அங்கே வைத்திருந்த பொழுதும் அங்கே இருந்தவன் தன்னுடைய பெருமையினால் வீழ்ந்து போனவன். ஆண்டவர் அவனை தள்ளினார். அவனோடு கூட இருக்கிற பொல்லாத ஆவிகள், அதான் பிசாசுன்னு சொல்லுகிறோம். இவைதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ தங்களுடைய சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன். அதனால தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. அவன்தான் அதை எதிர்த்து நிற்க திராணியை தருகிறவர், பலன் தருகிறவர், அபிஷேக நமக்குள்ளாய் தருகிறவர் ஆண்டவர். நம்மை அபிஷேகித்து அவன் யுத்த வீரர்களாக உருமாற்றி ஜெயம் எடுக்க வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஜெயம் எடுத்து விட்டார். இந்த ஜெயத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவன் கர்ஜிக்க சிங்கம் போல யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் சிங்கம் இல்லை, கர்ஜிக்கிற சிங்கம் போல. படிப்போம் அந்த வசனத்தை. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். எப்படியெல்லாம் அவன் ஏமாத்துறான். படிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையாயிருக்கும். அவன் இப்படியெல்லாம் சண்டைக்கு வரான். அந்த காலத்துல எல்லாம் வருகிற காலத்தில் இப்படியெல்லாம் வருவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இவன் ஆக்சுவலாக ஒரு ஏமாற்றுகிறான். அப்படி இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு அந்த அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரம் உண்டு. அவன் பையனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் பெற முடியாது. ஆனால் அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிறான். அவனுக்கென்று ஒரு கூட்டத்தை, திரள் கூட்ட ஜனத்தை. ஏன்னா அவனை பொறுத்தளவில் உலகம் அவனுடையதாக இருக்கு. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனாலும் உலகத்தில் இருக்கிறோம். அன்றவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற பொழுது நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் இல்லை, நான் எப்படி உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால் உலகம் உங்களை எதிர்த்து நிற்கிறது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அவன் அழிப்பவங்க, அவன் ஏமாற்றுகிறான். அவன் எதையும் வச்சிருக்க மாட்டான். கவனமாக இருக்கும்.
படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் கொல்லவும் கொள்ளையிடம் வந்திருக்கு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்து ஜீவனை மீட்கிறது. ஜீவனை கொடுக்க வந்தவர். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் கொடுத்தவர். அவரிடத்தில் இருக்கிறோம். பயப்பட வேண்டியதில்லை. இவன் யாருங்கிறத மாத்திரம் தெரிஞ்சிட்டா போதும். நம்முடைய எதிரி யார், அவன் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான், எப்படி நம்மளை ஏமாத்துறான், வேற ஒன்றும் இல்லைங்க. அவனை எப்படி மேற்கொள்ளணுங்கிறத நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அதை நம்ம படிப்போம். உலகம் 1 யோவான் 4:5. உலகம் என்ன? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகத்துக்குரியவங்க உலகத்துக்குரியதான் பேசும். உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவை அவங்க பேசுகிறத கேட்பாங்க. ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை பற்றி பேசுவார்கள். அதனால் இந்த காரியத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இதையெல்லாம் விலகணும்னு சொல்கிறார். இந்த உலகம்னா அந்த உலகம் இதெல்லாம் நிரம்பி இருக்குது. இதை விட்டு நம்ம விலகணும். படிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதை நாம ஜெயிக்கணும். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை அழிவுக்கு போய் என்னென்னலாம் நடக்குது உலகத்தில் பார்க்குறோம். ஐயோ, இப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்கா, இந்தந்த மாதிரியெல்லாம் பார்த்ததெல்லாம் ஆசை. எதை பார்த்தாலும் ஆசை. கண்களின் இச்சை, தீமை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். பெருமை. நான் பார்த்தியா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உலகத்து பெருமை. எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு? அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இது உலகங்கும் போது இதெல்லாம் வரும். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. விலகணும். இது பிதாவினால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானதல்ல. இது உலகத்துக்குரியது, உலகத்தினால் உண்டானது. நான் உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் உங்களை பகைக்கிறது. முதலாவது என்ன பகைக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த பகை எங்கிருந்து வருது? இந்த இடத்துலேருந்து வருது. பைத்தியக்காரன். ஒரு சில நேரங்களில் ஒரு சில வகையில் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கும்போது அவன் சாமியாருங்க, அவன் பைத்தியக்காரன், அனுபவிக்க தெரியாது அப்படின்லாம் பேசுவாங்க. கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், உங்களை தெரிந்தவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர், அழகாக நேர்த்தியாக ஆமென் உங்களை உருவாக்கி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் உலகத்தான் அல்ல, அதற்காக நன்றி சொல்லுங்க. உலகத்துக்குரியவர்கள் எனக்குரியவர்கள் அல்ல என்பது என்று நம்ம ஒதுக்குறதுனால நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை உலகத்தில் நன்றாக வைத்திருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் உலகத்தினால் உண்டானவைகளில் நீங்கள் போய் விழுந்து விடக்கூடாது. அதுதான் மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, பொல்லாப்பு, வஞ்சகம். இந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு எதிரியானவன் யார் என்பதை அறிந்து அவனோடு கூட யுத்தம் செய்வதற்கு அந்த அவருடைய இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிற பொழுது ஜெயம் நமக்கு, வெற்றி நமக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு அநேக ஆசைகள். இந்த கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சயில் இந்த பெண்களுடைய காரியங்கள்லாம் வந்துடும். பொருட்கள் நிறைய இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, அப்படியே இருக்குங்கிறதுனால பெருமை வந்துடுது.
இன்னொரு ஒரு பண ஆசை. படிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கவனம், பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. பண ஆசையினால எல்லா தீமைகளுக்கும் அது வேர், அது வெளியே தெரியாது. எல்லா தீமையும் வந்துட்டு இருக்கு, ஆனால் வேர் உள்ள இருக்கு. அதுதான் பண ஆசை. பணம் தேவைதான், ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. அநேகர் அதனால் தங்களை உருவ குத்தி கொண்டு வேதனையோடு கொண்டு இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, எதிரியானவன் யார் தெரியுமா? அப்போ இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, நம்முடைய சொந்த பந்தங்கள் இல்லை, நம்ம அயலகத்தார் அல்லது தொழில் முறையில் வர்றவர்கள் இல்லை. இது உண்மையான எதிரி. என்னோட ஒவ்வொரு நாளும் நாம் போராட்டம் இருக்கு, அதில் நாம் ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை வென்றவர், ஆமென், நம்மோடு கூட இருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நன்றி. ஹல்லேலூயா. உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்றவர் நம்மோடு இருக்கிறபடினால் நாம் அஞ்சுவதில்லை. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தர்மையான வேலைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 வாரங்கள், இது 3வது வாரம், வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து பேசி வந்தோம். இந்த 3வது நாளிலே எங்களுடைய எதிரி யார் என்பதை நீர் எங்களுக்கு புரிய வைத்தீர். ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய போராட்டம், எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதியோடு, ஆண்டவரே மாலை கீழே தள்ளப்பட்ட ஆமென் சாத்தானோடு, அவனுடைய சேனைகளோடு எங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை நடத்தி ஜெய பெற்றவர் நீர். ஜெய கிறிஸ்துவ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுள்ளாய். ஆண்டவருடைய ஜெயமுள்ள வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து ஆமென் ஆமென் உமக்குள்ளாய் மகிழ்ந்து கழிக்குற நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வுக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய சுகத்திற்காக, தங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி சமத்தை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் சந்திக்கிறீர். பழகி பெருகும்படியாக ஆமென் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறீர். உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீ நிறைவேற்றி மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று திட்டவட்டமாக ஆமென் நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். எப்பொழுதும் நம்மை சேவிக்கும்படியான கிருபையை தருகிறீர். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் வாழ்வையும் காண்பாய் என்ற அந்த வாக்கு தத்துவத்தின்படியே, இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறு வேண்டும் என்று காத்திருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே அவர்களுக்கு நீர் கொடுக்கிற தயவுக்கு அவனுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி. ஆசீர்வதியும். ஆமென் ஆண்டவரே. காத்துக்கொள்வீராக, வழி நடத்தும். சகலத்தையும் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடிப்படை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியநேயமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.